குடியிருப்பு வீடுகள் நிறைந்த ஒரு சாலையோரமா இருந்த ஒரு வாய்க்கால்ல தண்ணீர் மழை காரணமாக வேகமா வெள்ளப்பெருக்கு ஓடிட்டு இருக்குங்க. அதுல எப்படியோ ஒரு நாய் தெரியாம மாட்டிட்டு பாவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அது எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. தெரியாம அந்த ஆத்துல தண்ணியில இறங்கிட்டு இருக்கலாம். இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பாறை மேல நின்னுட்டு இருக்குங்க. அதை பார்த்து அந்த பகுதி இளைஞர்கள் எப்படியாச்சும் அந்த நாயை காப்பாத்தியே ஆகணுன்ற முடிவில் அங்க போய் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எப்படியோ ட்ரை பண்ணி முடிச்சு பண்ணி ஐடியா யோசிச்சிருக்காங்க. அதுல அவங்களால சங்கிலி போனா இறங்க முடியாதுங்க. ஏன்னா தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கு. பார்க்க தான் உங்களுக்கு ஸ்லோவா தெரியும். ஆனா வேகமா தண்ணிங்க அவங்களும் போனா அடிச்சிட்டு போயிடுவாங்க. நாய் கொஞ்சம் ஸ்டெப் போனாலும் அதுவும் அடிச்சிட்டு போய் நீந்த முடியாது. எது நீச்சல் போக முடியாது. ஏன்னா பள்ளமா இருக்கு. மேல் நோக்கிட்டு தண்ணி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்க அழகா யோசிச்சு ஒரு ஏணியை தந்து வச்சிருக்காங்க. அந்த ஏணியில அந்த நாய் எப்படியாச்சும் மேலே ஏறி வர யோசிச்சிருக்காங்க. ஏணி வச்சிருக்காங்க. அந்த நாய் குறைக்கிறத தவிர அதுக்கு ஏணி மேலே ஏற தெரியல. அது நம்ம உயிர் பிழைச்சாலும் தெரியலங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் இடையே வந்துட்டாங்க பயப்படும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நாய் அழகா பாத்தீங்கன்னா அந்த நாய் லேடர் மேல அழகா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை போக்கிட்டு அந்த பயத்தை கொஞ்சம் தைரியமா வைக்கிட்டு அந்த நாய் வந்து அழகா வருதுங்க. அவங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்றாங்க. அந்த நாயை கூப்பிட்டே இருக்காங்க. அதை கூட வந்துடுச்சு. பாதி தூரம் வந்து ஸ்டெக் ஆகி கொஞ்சம் கீழே ஒரு ரூபாய் போச்சுங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஏறி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தலையை தடவி கொடுக்குறாங்க. வந்துடுச்சுங்க நல்ல மேலே வந்ததுக்கு அப்புறம் பயத்தில் என்ன பண்ண தெரியாம இங்கிட்டு அங்கிட்டு ஓடி போயிட்டு கடைசியாக ஓடிச்சுங்க. அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.